அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அதிமுக எனக்கு தெரியாதில்ல. என்னன்னா தலைவர் போல பழப்பதற்காக குறுகிய காலத்தை நான் ஒரு அதிமுக காரன் புரட்சி தலை அம்மா தலைமை ஏற்று செயல்பட்டு இது யாரு இருக்காங்க சொல்லுங்க? இது யாருக்கா? ஒரு வருஷம் கூட கிடையாது. 3 வாரம் தலைவர் மறைஞ்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைனா, தலைவர் படத்துல என்ன பண்ணாரோ அது வாழ்க்கையில் இருந்தார், வாழ்க்கையில் என்ன பண்ணாரோ அதைத்தான் படத்தையும் சொன்னார். அதெல்லாம் மக்கள் வர தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் 67ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில ஆட்சி ஓடுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மந்திரம் தான். சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் என் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறேன். ஆனா ஏதோ நடக்குது. என்ன நடக்க போகுது தெரியும். தேர்தல் காலங்கள்ல மனு தாக்கல் வாய்ப்பு கடைசி நாள கூட அரசியல் மாறாது. அரசியல் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? யாருக்கு? நான் ஒரே முடிவு, என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உயிர் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது வழியிலும் அதை வகுத்து கொடுத்த புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் தொடர்ந்து செல்வேன். அது ஒரு சிறு இருந்தாலும் நான் தயங்க மாட்டேன். தலைமையேற்றுக்கு வந்துட்டு அது பெரியவர்கள் கூடி. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த பொறுப்பு எனக்கு கிடையாது, கொடுக்கல. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எம்பியா வந்திருக்கீங்க, எம்பியா இருக்கேன். நீங்க கேட்கறீங்க அவங்க வரணும்ல. போது 98 எம்பி நான் நினைக்கிறேன் கட்சியில் இருக்கேன். அவ்வளவுதான். நடிகர் விஜய் அரசியல் பயணம் எப்படி வரட்டும், அதெல்லாம் தீர்ப்பு சொல்றது மக்கள், நான் இல்லை. இந்த சிறுவத்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அப்படி துல்லிதமா சொல்லிவிட்டாரு.